ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் டெய்லி டைரி வித் அக்கி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மேக் ஓவர் தான். ஒரு 10 மினிட்ஸ்ல எப்படி சீக்கிரமா ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ், ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து நம்ம ஃபேஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்னைக்கு பான்ஸோட ஹையாலுரானிக் சாலிசிலிக் ஆசிட் சூப்பர் லைட் ஜெல் தான் நான் யூஸ் பண்ண போறேன். இது வந்து என்னோட ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 மாய்ஸ்சரைஸ்டா இருக்கும். இந்த வின்டர் சீசன்ல நம்ம ஸ்கின் வந்து நிறைய ட்ரை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க இந்த சூப்பர் லைட் ஜெல் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப 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 சூப்பரா இருக்கு ரிசல்ட். இதை நான் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ நான் வந்து ப்ளம்மோட நைஸ் ஐனமைட் அண்ட் ரைஸ் வாட்டர் சீரம் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப வந்து அந்த மாய்ஸ்சரைஸராக வச்சுக்கும். எனக்கு வந்து இந்த சீரம் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. அதனால வந்து ப்ளம் பிராண்டோட ரைஸ் வாட்டர் அண்ட் நைஸ் ஐனமைட் சீரம் வந்து இப்போ நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் அப்ளை பண்ண பிறகு பாருங்க, ஃபேஸ் வந்து உங்களுக்கு நல்லா சேஞ்சஸ் தெரியும். நல்லா வந்து ஸ்கின் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். இப்போ நான் வந்து அடுத்து மேக்கப்புக்கு போயிடலாம். மேக்கப்புக்கு முன்னாடி லிப்ஸ்க்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் லிப் பாம் போட்டு லிப்பை வந்து நரிஷ் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு வேஸ்லினோட லாங் லாஸ்டிங் மாய்ஸ்சரைசிங் லிப் சீரம் தான் யூஸ் பண்ண போறேன். இது வந்து பிங்க் கலர். அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஈவன் டோனா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது அப்சர்வ் ஆகட்டும் நல்லா. நம்ம அதுக்குள்ள ஸ்கின் கேர் முடிச்சுட்டு வந்துடலாம். ஃபேஸுக்கு வந்து இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷன் க்ரீம் மாதிரி பிபி க்ரீம் நான் போட போறேன். இன்னைக்கு நான் வந்து ஸ்பின்ஸோட ப்ரோ பிரைட்னிங் பிபி க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி கையில் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. அதை நான் இப்படி டேப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. எங்கெங்க டாக் ஸ்பாட் இருக்கோ அங்கெல்லாம் நிறைய வைக்கணும். இப்போ இது நல்லா ஸ்மச் பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்மச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து இது வந்து லாக்மியோட காம்பேக்ட் பவுடர் லூஸ் பவுடர் தான் ஆக்சுவலி. நான் அதை வந்து இந்த ஸ்பாஞ்சில் வந்து லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் லைட்டாக தான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, இப்போ என் ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ நம்ம அடுத்து வந்து ஐஸ்க்கும் ஐப்ரோஸ்க்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து மாஸ்லேருந்து இந்த ட்ரையோ தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து ஐ ஷேடோ, அப்புறம் ஐலைனர், மஸ்காரா 3மே இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து காம்பேக்டாகவும் இருக்குது, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட. இப்போ நீங்கள் ஊருக்கு இந்த மாதிரி போகிறீங்க, வெளியே ஊர் போகிறீங்கன்னா இந்த மாதிரி காம்பேக்டாக எடுத்து போகிறது உங்களுக்கு நிறைய வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து மாஸ் பிராண்டோட தான். கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வாங்க நான் அதை எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஐ ஷேடோ போட போகிறேன். பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது, பேபி பிங்க் கலரில். இப்போ நான் லைட்டாக ரொம்ப ரொம்ப லைட்டாக இதில் டேப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிட்டேன்.
இப்படி கையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஸ்மச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப லைட்டாக பண்ணணும். ஸ்மச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து கண்ணு சுற்றி கொஞ்சம் டார்க்காக இருக்கிறனால நான் கொஞ்சம் அதில் காம்பாக்ட் பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக அந்த மாதிரி. இப்போ இதை ஸ்மச் பண்ணிடுங்க. இப்போ கண்ணு வந்து இந்த டார்க்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ ஐலைனர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் அதுக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த பிங்க் ஷேட் வர மாதிரி இந்த இடத்துல மட்டும் ஒரு பிங்க் கலரில் ஷேட் வர மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் மாஸோடது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக பண்ணுங்க. இப்போ காயட்டும் எல்லாம். இப்போ நல்லா காய விட்டுக்கோங்க. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து மஸ்காரா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மஸ்காராவும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ மாஸோட ஐ காம்போ முடிஞ்சிச்சு. இப்போ நான் ஐப்ரோஸ் என்ன பண்ண போறேன்னா ஸ்விஸ் பியூட்டியோட போத் ஐலைனர் அண்ட் ஐ-in-1 காஜல் தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ நான் அந்த காஜலை ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க அவுட்டர் லேயர். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து இந்த 3 ஷேட் இருக்கிற ஐப்ரோ ஃபில்லர் தான் எடுத்திருக்கேன், ஐ ஷேடோ. இப்போ இதில் இந்த பிளாக் கலர், இந்த ப்ரௌன் கலர், இந்த கிரே கலர், இந்த ப்ரௌன் கலர், இது மூணுலையும் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிறது தான் வந்து டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணணும். மிடில் கிரே, ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ப்ரௌன் யூஸ் பண்ணணும். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரௌன் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரௌன் ஷேடை இப்போ வந்து நான் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த சைடும் அதே மாதிரி. இப்போ ஐப்ரோஸ் முடிஞ்சது. இப்போ நான் வந்து லிப்ஸுக்கு வந்து பால் ஸ்டாண்டிங் லிப் கிளாஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது என்னோட ஷேடுக்கு வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும், நியூட் ஷேட் மாதிரி. லைட்டாக அந்த மாதிரி எல்லா சைடும் ஈவனாக வர மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து என் ஃபேஸில் வந்து நல்லா அந்த லிப்ஸ்டிக்கும் என்னோட காஜலும் மேட்ச் ஆகுதுல்ல. இப்போ நான் வந்து லோட்டஸோட சிந்தூர் தான் யூஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லுக் சிந்தூர். அவ்வளோதான் காய்ஸ், இதான் என்னோட லுக். ஓகே காய்ஸ், இதான் என்னோட ஃபைனல் லுக். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் டெய்லி டைரி வித் தக்கி. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ப்ளீஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.